சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஆரும் கண்ணதாசனும் தொடக்க காலத்தில் திராவிட இயக்கத்தில் ஒன்றாக பயணித்தவர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் கண்ணதாசன் காங்கிரசிற்கு செல்ல இருவருக்கும் இடையே அரசியல் ரீதியான மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது. எம்ஜிஆரை மேடைகளில் கண்ணதாசன் கடுமையாகச் சாடுவார். ஆனால் படப்பிடிப்பு தளம் என்று வந்துவிட்டால் என் படத்திற்கு பாட்டு எழுத கண்ணதாசன் தான் வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் பிடிவாதமாக இருப்பார். கண்ணதாசன் ஒருமுறை கடும் கடன் சுமையில் இருந்தபோது ஒளிவிளக்கு படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு வந்தது. அப்போது ஒரு தத்துவ பாடல் தேவைப்பட்டது. கண்ணதாசன் எழுதிய வரிகள்: ஆண்டவனே, உன் பாதங்களை நான் கண்ணீரால் கழுவுகின்றேன். இந்த பாடலில் ஆண்டவன் என்ற வார்த்தையை எம்ஜிஆர் முதலில் தயங்கினாலும் கண்ணதாசன் சொன்ன தத்துவத்தை ஏற்றுக்கொண்டார். கண்ணதாசன் கஷ்டத்தில் இருப்பதை உணர்ந்த எம்ஜிஆர் அவருக்கு தெரியாமலேயே தயாரிப்பாளரிடம் கூறி பண உதவிகளை செய்ய வைத்தார். எம்.ஆர். ராதாவால் எம்ஜிஆர் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது அரசியல் பகையை மறந்து கண்ணதாசன் கதறி அழுதார். வாழ்க நீ எம்மான், இந்த நாடு உய்ய நீ வாழ வேண்டும் என்று உருக்கமாக வேண்டினார். அரசியலில் நான் உன்னை எதிர்ப்பேன், ஆனால் உன் உயிருக்கு ஒன்று என்றால் என் உயிர் போவது போல துடிப்பேன் என்று கண்ணதாசன் பகிரங்கமாக அறிவித்தார். கண்ணதாசன் தனது சொந்த படங்களை தயாரித்து கடனாளியாக நின்றபோது அவருக்கு பெரிய தொகையிலான கடன் இருந்தது. அந்த சமயத்தில் கண்ணதாசனுக்கு தெரியாமலேயே அவரது கடன்களை அடைக்க எம்ஜிஆர் உதவினார். கண்ணதாசனிடம் நேரடியாக கொடுத்தால் அவர் வாங்க மாட்டார் என்று தெரிந்த எம்ஜிஆர் விநியோகஸ்தர்கள் மூலமாக அந்த பணத்தை ஈடுகட்டினார். இந்த ரகசியம் பல வருடங்களுக்குப் பிறகுதான் கண்ணதாசனுக்கே தெரியவந்தது. எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு தன்னை தாக்கி பேசிய கண்ணதாசனை பழிவாங்க நினைக்கவில்லை. மாறாக அவருக்கு மதிப்பளிக்கும் விதமாக தமிழக அரசவை கவிஞர் என்ற கௌரவ பதவியை வழங்கினார். கண்ணதாசன் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தபோது அவரின் உடல் நிலை குறித்து ஒவ்வொரு நிமிடமும் விசாரித்து கொண்டிருந்தவர் எம்ஜிஆர். கவியரசர் மறைந்தபோது ஒரு தம்பியை இழந்தது போல எம்ஜிஆர் கலங்கி நின்றது இன்றும் மறக்க முடியாத ஒன்று. அரசியல் வேறு, நட்பு வேறு என்பதை உலகுக்கு உணர்த்தியவர்கள் இவர்கள். கண்ணதாசனின் பேனாமுனையும் எம்ஜிஆரின் ஆளுமையும் இணைந்து தமிழ் சினிமாவுக்கு பல பொக்கிஷங்களை தந்துள்ளன. நேயர்களே, எம்ஜிஆர் கண்ணதாசன் நட்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர்களது கூட்டணியில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது? கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.